எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்பவும் போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸ் மூவுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லிஸ்ட்ல டாப்ல இருக்கக்கூடியது இப்ப கரண்டா நடந்துட்டு இருக்கக்கூடிய யுஎஸ் ஈரானுக்கான பேச்சுவார்த்தைகள் தான். ஃபர்ஸ்ட் ஈரானுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை பேசுவோம், அதுக்கப்புறம் யுஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பேசுவோம், அப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈரானுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஈரான்ல இருந்து வெளிவந்த விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஈரானுடைய மினிஸ்டர் இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் பிளெக்சிபிளாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஈரானுமே இதில் ஒரு காம்ப்ரமைஸ் எதிர்பார்க்குது. இந்த பிரச்சனை மேற்கொண்டு வளர்க்காம இந்த பிரச்சனை இதோட முடிக்கணும் அப்படிங்கிறத ஈரானும் விருப்பப்படுது. பட் ஈரான் கொடுக்கக்கூடிய கண்டிஷன்கள் என்னன்னா, இந்த யூரேனியம் விஷயத்துல தலையிடாதீங்க, யூரேனியம் என்ரிச்மெண்ட்டை லிமிட் பண்ணாதீங்க அப்படிங்கிறதா ஈரானுடைய கண்டிஷனா இருக்கு. பட் அதே நேரத்தில் ஈரான் அதை நான் பவர் சோர்ஸுக்கு தான் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் கிடையாது, அஃபிஷியலா அமெரிக்கா நாடுகள் வெளியிட்ட நியூஸ் படி பார்த்தோம்னா, ஈரான் அமெரிக்க நிறுவனங்களுக்கு நிறைய ஆஃபரை கொடுக்குது. எக்கனாமிக் டிப்ளமசியை நோக்கி அது நகர்த்துது. உதாரணத்துக்கு ஈரானில் இருக்கக்கூடிய கேஸ், ஆயில், ஈவன் மைனிங் இண்டஸ்ட்ரியிலையும் கூட அமெரிக்க கம்பெனிகளை வெல்கம் பண்றதா ஈரான் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுறதா யுஎஸ் பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கு. ஸோ பெரிய ஆஃபர்ஸ் தான் இதெல்லாமே. இதுலலாம் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. ஈரான் சைடில் காம்ப்ரமைஸை விரும்புகிறாங்க, அல்லது ஈரான் சைடை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் அமெரிக்கா தங்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய பொருளாதார தடை நீக்கணும், யூரேனியத்தை தொடர்ந்து என்ரிச் பண்ணுறதுக்கான தடை இல்லாத ஒரு போக்கையும் கொடுக்கணும். அதே நேரத்தில் இதுக்கு பதிலாக ஈரான் மார்க்கெட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யுஎஸ் கம்பெனிகளுக்கு ஈரான் அனுமதி கொடுக்க ரெடியாக இருக்குது. மறுபடியும் பழையபடி ஆயிலை பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஈரான் விரும்புது. இதெல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். பட் யுஎஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் யுஎஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ சில தடைகளை நீக்கிறதுக்கு யுஎஸ்மே தெரியாதான் இருக்குது. பட் அதே நேரத்தில் அவங்களோட மெயினான பிரச்சனை ஈரான் நியூக்ளியர் வெப்பனை டெவலப் பண்ண முயற்சி பண்ணுது அப்படிங்கிறதான் யுஎஸ் உடைய மெயினான குற்றச்சாட்டு, மெயினான பாயிண்ட் ஆஃப் வியூமே. ஸோ இந்த யுரேனியத்தை என்ரிச் பண்ணுறதை உடனடியாக லிமிட் பண்ணணும் அப்படிங்கிறதா யுஎஸ் ரொம்ப மும்முரமாக பேசிகிட்டு இருக்கு. அதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தாலுமே மிடில் ஈஸ்டில் தொடர்ந்து தன்னுடைய மிலிட்ரியை யுஎஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையிலேயே தான் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து கன்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த பேச்சுவார்த்தை காம்ப்ரமைஸ் ஆகி முடிகிற பட்சத்தில் இது உலக அளவில் பெரிய பாசிட்டிவான நியூஸாக பார்க்கப்படும். எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வரைக்குமே ஈரானும் காம்ப்ரமைஸை விரும்புது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்க முடியுது. யுஎஸும் காம்ப்ரமைஸ் தான் விரும்புது. பிரச்சனை நடுவில் இருக்கக்கூடியது இந்த நியூக்ளியர் வெப்பன் அல்லது யுரேனியம் என்ரிச் பண்ணுறது மட்டும்தான். இதை லிமிட் பண்ணணும், லிமிட் பண்ண முடியாது அப்படிங்கிற இது ஒரு காலகட்டம் தான். ரெண்டாவது, ஈரான் தன்னுடைய ஆயில், கேஸு, மைனிங் இண்டஸ்ட்ரியில் யூஎஸ் கம்பெனிகளை அலோவ் பண்ணுற பட்சத்தில் பெரிய அளவில் ஆயில் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும், ப்ரைஸும் ஓரளவுக்கு ஆயிலோடைய ப்ரைஸும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதில் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ எப்படி முடியுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுதான் இப்போதைக்கு மெயினான ஃபோக்கஸு. மற்றபடி இன்னொரு பக்கம் ஜெனீவாவில் நடந்துட்டு இருக்கிற இன்னொரு பேச்சுவார்த்தை அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கு நடுவில் இருக்கிறது. ஆக்சுவலாக இதில் காமெடி என்னன்னா, இந்த அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கு நடுவில் ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ரஷ்யா யுக்ரைன் மேலே ட்ரோன் அட்டாக் பண்ணுது. நீங்கள் என்னமோ பேசிட்டு போங்கடா, நாங்கள் பண்ணுறதை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிற ரேஞ்சஸில் தான் அந்த அட்டாக் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அது என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த யுக்ரைன் ரஷ்யா வார் அப்படிங்கிறது வருஷ கணக்கில் ஆகிப்போச்சு. ஸ்டார்டிங்கில் அது ஒரு ஹெட்லைன்ஸாகவே எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அது சைட் நியூஸாக கூட வர்றதில்லை. பட் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைனா இன்னும் உயிரிழப்புகளும் இன்னும் பொருள் சேதங்களும் பெரிய அளவில் ரெண்டு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. ரெண்டு நாடுகளுமே மேற்கொண்டு வளர்றதுல பெரிய டிஃபிகல்ட் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு முடிவு கட்டு எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியல. இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா உலகத்தில் நீண்ட நாள் நடந்த வார் அப்படிங்கிறதுல செகண்ட் வேர்ல்டு வாரை பீட் பண்ணி இதை எழுதி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. யுக்ரைனும் ரஷ்யாவுக்குமான வார், அது என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். பட் இதெல்லாமே ஒரு எண்டை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போதைக்கு. சரி, இது ஒரு மெயினான ஃபேக்டர். மற்றபடி யுஎஸ் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய நியூஸ் எல்லாம் எதுவும் இல்லை. அதே நேரத்தில் நேற்று என்விடியாவுடைய ரிசல்ட்ஸு உண்மையிலே நல்ல ரிசல்ட், அதெல்லாம் குழப்பம் இல்லை. என்விடியா ரிசல்ட்ஸு பாசிட்டிவ் தான், அதில் எதுவுமே குழப்பம் இல்லை. உடனே மார்க்கெட் ஜும் மேலே ஏறிச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இறக்கிட்டாங்க. ஏன்ப்பா இறக்குனீங்கன்னு, இந்த ரிசல்ட் நாங்கள் எதிர்பார்த்தோமே, நல்ல ரிசல்ட் வருங்கிறத நாங்கள் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம். சரி, அதான் நல்ல ரிசல்ட் வந்துருச்சுல, அதான் நாங்கள் ஆல்ரெடி எதிர்பார்த்துட்டோமே, அதை தாண்டி எங்களுக்கு ஏதாவது புதுசாக சர்ப்ரைஸ் வரணும். அப்படித்தான் நேற்று எல்லா இன்வெஸ்டர்ஸுமே நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் பேட்டி கொடுத்தாங்க. அதாவது இவங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னு என்விடியா எதிர்பார்த்தாங்க, ஆனால் நல்ல ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ அப்புறமேட்டா என்விடியா ஸ்டாக் இறக்குறீங்கன்னு கேட்டால் அவங்க நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கல அப்படின்ட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரெண்டாவது அவங்க சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த பாயிண்ட்டுமே என்ன அப்படின்னு சொன்னால்,
இது வந்து புது ரேலியை ஏஐ ஸ்டாக்குகளில் புது ரேலியை உருவாக்குற அளவுக்கான மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ரிசல்ட் கிடையாது அப்படிங்கிறதான் டெக்னிக்கல் பாயிண்ட் இங்கே. இவ்வளோ நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்திருந்தாலுமே புது ரேலியை கிரியேட் பண்ணுற அளவுக்கான ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அந்த ரிசல்ட்ஸ் எதுவுமே இல்லை, பாசிட்டிவ் சர்ப்ரைஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நாங்கள் ஏஐ ரேலியை மறுபடியும் தொடங்குறதுல எங்களுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் இருக்குது அப்படிங்கிற ரேஞ்சஸ் தான் நேற்று இன்வெஸ்டர்ஸோடைய ஸ்பீச்சஸ் எல்லாமே யூஎஸ் மார்க்கெட்டில் இருந்துச்சு. இதெல்லாம் குளோபலாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய செய்திகள். அப்படியே இந்தியா பக்கம் வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்தியா பக்கத்திலிருந்து நம்ம பெருசாக பார்க்கக்கூடிய மாற்றம் செய்திகள்லாம் எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம், இன்னைக்கு என்எஸ்சியோடைய சிஇஓ வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. ஆக்சுவலாக என்எஸ்சியோட ஐபிஓ வந்து கொஞ்ச நாளில் வெளியாக இருக்குது. அதுக்கான ப்ரிப்பரேஷனில் என்எஸ்சி தீவிரமாக இருக்குது. ஸோ அதை ஒட்டி தான் இந்த பேட்டி அவர் கொடுத்துட்டு இருந்தார். பட் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஏப்ரல்லிருந்து அந்த புது எஸ்டிடி அமலுக்கு வருது, அப்புறம் ஆர்பிஐயோடைய புது லோன் ரூல்ஸ் எல்லாமே அமலுக்கு வருது. அதனால பெரிய அளவில் வால்யூம் எஃப்என்டோ வால்யூம் வந்து ஏப்ரல் 1க்கு மேலே கம்மியாகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதா என்எஸ்சியோட சிஇஓவே இதை அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து இந்த ஆப்ஷன் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய ஸ்பெக்குலேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு புது புது ரூல்களை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அபாயமணியும் அவர் அடிச்சிருக்காரு. ஸோ முனி ஆல்ரெடி நிறைய ரூல்ஸ் இருக்குது, நீ என்ன மாதிரியான எஃப்என்டோ புது புது கட்டுப்பாடுகள் ரூல்ஸ் வருது அப்படிங்கிறது நம்ம பொறுமையாக இருந்து செபியோடைய அடுத்தடுத்த கன்சல்டேஷன் பேப்பர்களை நம்ம பார்க்கலாம். மீன்வைல் வந்து ஆப்பிளுமே இந்தியாவில் ஒரு பேமெண்ட் கேட்வே ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா பேங்க்கூடையும் உட்காந்து பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இனி முக்கியமான டேட்டா இல்லை முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும்னா நாளைக்கு சாயங்காலம் இந்தியாவோட ஜிடிபி வருது. அதை நம்ம உத்தியமாக கவனிக்கணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு ஜிடிபி வருது. ஓகே, அப்படின்னா நாளைக்கு நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பேசும்பொழுதே நாளைக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுமே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பேசும்பொழுதே நம்மளுக்கு ஜிடிபி வந்திருக்கும். ஒரு 7.2 வரைக்கும் லைட்டாக போன ஜிடிபி விட கம்மியாக தான் எதிர்பார்க்கணும். ஒரு 7.2 வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்தியாவோட ஜிடிபி. அதுக்கும் கம்மியாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஜிடிபி வந்து நெகட்டிவ் ஜிடிபியாக தான் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ்பெக்டேஷன் வந்து 7.2 ரேஞ்சஸில் இருக்குது. ஸோ நாளைக்கு வீக்கெண்டு 4 மணிக்கு ஜிடிபி வந்துடும். இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு, ட்ரம்ப்பையும் மனசில் வச்சுக்கிட்டு, ஈரான் பிரச்சனை, யூஎஸோட பிரச்சனை, இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு பொசிஷன்ஸுக்கு எட்ஜஸோட மூவ் பண்ணுங்க, டிசிப்ளினாக மூவ் பண்ணுங்க. சும்மா வீக்கெண்டில் கோடி சொன்னாங்களாங்கிற ஐடியாவில் எதையும் பண்ணி வச்சிடாதீங்க. அது கேர்ஃபுல்லாக இருங்க. பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் சுலபமான விஷயம் இல்லை. ஆனால் பணத்தை இழக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம். பணத்தை சம்பாதிக்கணும்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் பொறுமையும் டிசிப்ளினும் ரொம்ப முக்கியம். நம்ம இப்போதைக்கு வேல்யூஸில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். வேல்யூஸில் முடிஞ்ச அளவுக்கு வேல்யூஸில் மூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ வேறு ஏதாச்சும் நியூஸ் சுட்டுட்டான்னு தெரியல, பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நிஃப்டி ஃபியூச்சர்ஸோடைய மூவை பேசிடுவோம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸோடைய மார்னிங் மூவ் பொறுத்த வரைக்கும் பெரிய காம்ப்ளிகேட்டட் மூவெல்லாம் ஒன்றும் இல்லை. காலையில் மார்க்கெட்டு பிரைமரி ரெசிஸ்டன்ஸான 25,632க்கு மேலே தான் ஓப்பன் ஆகுது. அதுலலாம் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. 632க்கு மேலே தான் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸான 25,662 பிரேக் பண்ணி 25,732 நோக்கி நகருது. ஆல்மோஸ்ட் 25,730 கிட்ட நெருங்கும் பொழுதே பியர்ஸ் மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டாங்க. அப்படி டிஃபெண்ட் பண்ணி அவங்க கீழே கொண்டு வந்த மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸான 25,662 தொடர்ந்து புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்ததை பார்த்தோம். அதுக்கு கீழே வந்தாலுமே அந்த பிரைமரி ரெசிஸ்டன்ஸான 25,632 தான் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நடந்துகிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அந்த பிரைமரி ரெசிஸ்டன்ஸான 25,632 பிரேக் பண்ணுறாங்க. செகண்ட் ஹாஃபில் ஸ்டார்டிங்லேயே பிரேக் பண்ணிட்டாங்க. பிரேக் பண்ண உடனே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே பிரைமரி ரெசிஸ்டன்ஸான 25,632க்கும் பிரைமரி சப்போர்ட்டான 25,562 நடுவில் தான் பஞ்சாயத்து. வேற எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. ஓகே, அதே மாதிரி மந்த்லி சப்போர்ட் வந்து 25,532 இருந்தது வந்து புல்ஸ் கொஞ்சம் சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ தொடர்ந்து இந்த ரெண்டு வேல்யூக்குள்ள தான் மார்க்கெட்டை மேலே கீழையும் கீழையும் மேலையும் நிறுத்திட்டு இருந்தாங்க. அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு ஆரம்பிச்சு 12:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 12:30 மணியில் ஆரம்பிச்சு 2:30 மணி வரைக்கும் இந்த பிரைமரி சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு பியர்ஸும் அதை தொடர்ந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு புல்ஸும் இவங்கிட்ட இருக்கிற ஆயுதத்தெல்லாம் இவன் போட, அவங்ககிட்ட இருக்கிற ஆயுதத்தெல்லாம் பழைய ராமாயண கதையெல்லாம் வரும்ல, மாற்றி மாற்றி வில்லு விட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் இது பிரேக் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் படம் பார்க்குற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ 25,562 இது பிரைமரி சப்போர்ட். இதில் தான் இன்னைக்கு மார்க்கெட்டோட மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அது புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் என்னன்னா அடுத்த 30 பாயிண்ட்ல வந்து மந்த்லி சப்போர்ட் இருந்தது 25,532. ஸோ லோவே கிட்டத்தட்ட 25,538 தான் இன்னைக்கு மார்க்கெட்டோட எக்ஸாக்ட் லோவே. அதுதான் அந்த வேல்யூக்கள் எப்பவுமே மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது.
எட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க, டிசிப்ளினா மூவ் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம் இங்க. ஸோ அந்த வேல்யூவ டிஃபெண்ட் பண்ணி அப்புறம் மறுபடியுமே பிரைமரி ரெசிஸ்டன்ஸான 25,632க்கு மேல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிஃபெண்ட் பண்ணி மேல கொண்டு போன வேகத்துல மார்க்கெட்ட புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ்ல மறுபடியும் பியர்ஸ் டிஃபெண்ட் பண்ணி அப்புறம் அங்கிட்டு பஞ்சாயத்து பண்ணி ஒரு வழியா 25,632ங்கிற பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல மார்க்கெட்ட இன்னைக்கு புல்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்னத்த மார்க்கெட்டோட மூவ் பெரிய காம்ப்ளிகேட்டடான மூவா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டா இருக்கும். சரி, இப்ப மார்க்கெட்டோட க்ளோஸ பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபிளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ் தான். இதுல மேத்தமேட்டிக்கலா பெரிய சேஞ்சஸ் எல்லாம் எதுவும் இல்ல. ஓகே. ஸோ நாளத்த மார்க்கெட்ட பொறுத்த வரைக்கும் அதே 25,632 தான் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். 25,632 தான் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல அடுத்த பொசிஷன்கள் 25,772. அதுக்கு மேல அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,982. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 25,732, 25,662. அதே மாதிரி பிரைமரி சப்போர்ட் 25,562. அது கீழே மந்த்லி சப்போர்ட்ஸ்னு பார்த்தோம்னா 25,532, 25,458. அதுக்கு கீழே பொசிஷன் நடுவில் 25,232. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மந்த்லி சப்போர்ட் 25,022. இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 25,428, 25,358. ஓப்பன் இன்ட்ரெஸ்டையும் ஒரு பேசிடலாம் நம்ம. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பியர்ஸோட டிஃபென்ஸ் நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் அட்டாக் பொசிஷன்ஸ் அவங்க கவர் பண்ணல. ஓகே, உதாரணத்துக்கு நீங்கள் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 25,500 வரைக்கும் ஸ்ட்ராங்கான டிஃபரன்ஸை பியர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 25,500ங்கிறது அந்த மந்த்லி சப்போர்ட் 25,532 குறிக்குது. 450லிருந்து பொசிஷன்ஸ் அவங்க கம்மி பண்ணல. பட் வந்து பெரிய அளவில் இன்க்ரீஸும் பண்ணல. சிங்கிள் டிஜிட் தான் இருக்குது. 400, 450 அப்படிங்கிறது வந்து அடுத்த மந்த்லி சப்போர்ட்டான 458 குறிக்குது. ஸோ அதுக்கு கீழே பொசிஷன்ஸை கம்மி பண்ணல. டிஃபென்ஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணல. ஆனால் புல்ஸ் அப்படி இல்லை. புல்ஸ் வந்து டிஃபென்ஸை ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. அதில் குழப்பமே இல்லை. நீங்கள் அவங்களோட பொசிஷன்ஸ் வந்து டிஃபென்ஸ் 25,500, 532 குறிக்கக்கூடிய 25,500 அந்த ஸ்ட்ரைக்கை பார்த்தீங்கன்னா இங்கே மிச்சம் இன்னும் 71,000 குவான்டிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே 11,000 குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா டிஃபென்ஸ்லாம் குறை சொல்ல முடியாது புல்ஸை பொறுத்த வரைக்கும். பட் அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கிறத கவர் பண்ணிட்டாங்க. அட்டாக்கிங் பொசிஷன்ஸை கவர் பண்ணிட்டாங்க. ஸோ டிஃபென்ஸை 2 பேரும் ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. அட்டாக் பொசிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பியர்ஸ் கம்மி பண்ணல, புல்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. இது இப்போ இருக்கக்கூடிய மனநிலை தான். பேச்சுவார்த்தைகளும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது நாளைக்கு மாலையில் மறுபடியும் நீங்கள் இதை செக் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. OIS இஸ் ஆல்வேஸ் டெண்டட் டு சேஞ்ச். OIS இஸ் ஆல்வேஸ் டெண்டட் டு சேஞ்ச். ஒரு தடவை அதை செக் பண்ணிக்கோங்க காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய காம்ப்ளிகேட்டட் மூவ் எல்லாம் ஒன்றும் இல்லை. பேங்க் நிஃப்டி காலையில் பாசிட்டிவ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போக முயற்சி பண்ணுச்சு. அப்புறம் பியர்ஸ் மார்க்கெட் டிஃபெண்ட் பண்ணாங்க. டிஃபெண்ட் பண்ண மார்க்கெட் இமீடியட்டாக 61,322ங்கிற அந்த சிங்கோட எண்ட் பாயிண்ட் அச்சீவ் பண்ணுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேவான 61,362லேயே டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு தான் புல்ஸ் முயற்சி பண்ணாங்க. பட் ஒன்ஸ் 61,322 பிரேக் ஆனதுக்கப்புறம் சிங்கோட எண்ட் பாயிண்ட் அதுக்கு கீழே கன்சாலிடேஷன் ஜோன்ஸில் பியர்ஸ் மார்க்கெட்டை புஷ் பண்ணுறதை பார்த்தோம். அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் புல்ஸ் மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி மறுபடியும் பிரைமரி ரெசிஸ்டன்ஸான 61,432க்கு மேலே கொண்டு வந்து அந்த பழைய சிங்கக்குழியை தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிறையா நியூஸுகள் இருக்குது. ஆக்சுவலாக பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த ஆப்பிளுமே வந்து அந்த பேங்க்ஸ் கூட எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அந்த பேமெண்ட் சிஸ்டத்தை கொண்டு வர்றதுக்கு. ஸோ அது எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அது கிடச்சிது அப்படின்னு சொன்னால் இன்னுமே யூபிஐ சிஸ்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம். ஸோ அதெல்லாம் வரக்கூடிய நியூஸ்களை போய் பார்ப்போம். இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியோட க்ளோஸை பொறுத்த வரைக்குமே 61,477 இது ஒரு ஃப்ளாட் டு நெகட்டிவ் க்ளோஸஸ். மறுபடியும் அதே சிங்குக்குள்ளே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் குழப்பம் இல்லை. இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்து மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 61,532 அண்டு மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேலே இருக்கிற மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 61,878, 62,138, 62,778. பிரைமரி சப்போர்ட் 61,462 அண்டு மந்த்லி சப்போர்ட்ஸ் வந்து 61,322, 60,762, 60,232. இதெல்லாம் மந்த்லி சப்போர்ட்ஸ். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே 2 பேருமே டிஃபென்ஸ் பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. அட்டாக் பொசிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பியர்ஸ் அந்தளவுக்கு பெருசாக இன்றைக்கி இன்க்ரீஸ் பண்ணல. அங்கங்கே கவர் பண்ணியிருக்காங்க. புல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பெருசாக கவர் பண்ணலை. அவ்வளோதான். அதில் மற்றபடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை, எல்லா பக்கம் 0-0 தான் இருந்துக்கிட்டு இருக்கு. பெரிய அளவில் அவங்க இன்க்ரீஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணலை. ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுறாங்க, அவ்வளோதான்.
ஸோ ஓரளவுக்கு மார்க்கெட்டோட வேல்யூஸ் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேற்கொண்டு யுஎஸ் ஈரான் பேச்சுவார்த்தை எப்படி போகுது அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. அதுக்குன்னு 24 மணி நேரம் உட்காந்து தொடர்ந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. நாளைக்கு காலையில் தான் மறுபடியும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். நம்ம என்ன நியூஸ் பார்த்தாலும் நைட் ஃபுல்லாக உட்காந்து யூஎஸ் மார்க்கெட் பார்த்தாலும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. இல்லை நான் ஏஎம் ஆர்டர் போடுவேன் அப்படின்னு போட்டிங்கன்னா அது பெரிய சிக்கல் தான். ஸோ நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி ஒட்டுமொத்த நியூஸோட கேதரிங் எல்லாம் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை டிசைட் பண்ணிக்கலாம். மறுபடியும் எப்போ போல் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணுங்கள், எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். மார்க்கெட் எப்போவுமே ப்ரைஸ் ஆக்ஷன், டிமாண்ட் அண்ட் சப்ளை ட்ரெண்ட் இதுதான் கைட் பண்ணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மூவ் பண்ணுங்கள். ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினாக மூவ் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.